1967ஆம் ஆண்டு சிவாஜி அவர்களுக்கான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். கந்தன் கருணை, தங்கை, திருவருட்செல்வர், நெஞ்சிருக்கும் வரை, பாலாடை, இருமலர்கள், ஊட்டி வரை உறவு அப்படின்னு 7 திரைப்படங்கள் வெளியாகின. புராண படங்கள் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்களுடைய பெயர் தான் நினைவுக்கு வரும். புராண படங்களும் பக்தி படங்களும் எடுத்து அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அப்படின்னே அவரை அழைக்க தொடங்கினாங்க. திருவருட்செல்வரில் சிவன் பக்தர்களிடம் புரிந்த திருவிளையாடல்களை 4 நாயன்மார்களின் கதைகளின் வழியாக எடுத்துரைத்தாரு. ஏபி நாகராஜன் இயக்கத்துல கந்தன் கருணையும் திருவருட்செல்வர் திரைப்படமும் ஒரே ஆண்டுல வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தன. ரெண்டுமே மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட கலர் திரைப்படம். இதுல கந்தன் கருணையில் KR விஜயாவும் நடிச்சிருந்தாங்க. திருவருட்செல்வர் படத்துல பத்மினி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரெண்டுத்திலேயுமே சிவாஜி அவர்கள் தன்னுடைய நடிப்பால பட்டைய கிளப்பினாரு. ஆக ஏபி நாகராஜனுக்கு 2 கந்தன் கருணை, திருவருட்செல்வர் இந்த ரெண்டுமே கலர் படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் திருவருட்செல்வர் திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பக்தி, இதிகாச படங்களை இயக்கும் திறமை படைத்த ஏபி நாகராஜன் அவர்கள் இந்த படத்தை அருமையாக இயக்கியிருந்தாரு. KS பிரசாத் ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. இசை KV மகாதேவன் அவர்கள். இந்த படத்துல நடிகர் திலகம், பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள், நாட்டிய பேரொளி பத்மினி ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் முத்துராமன், KR விஜயா, நாகேஷ், மனோரமா, பத்மஸ்ரீ நாகையா, G சகுந்தலா, குட்டி பத்மினி, K சாரங்கபாணி, ER சகாதேவன், TN சிவதானு, PD சம்பந்தம், V கோபாலகிருஷ்ணன், KV ஸ்ரீனிவாசன், மாஸ்டர் பிரபாகரன், மாஸ்டர் அண்ணாதுரை, SR தசரதன், கரிகோல் ராஜ், செந்தாமரை, SR கோபால், சிவசூரியன், சந்திரன் பாபு, குண்டு கருப்பையா, பாலசுந்தரம், சிவன் சக்தி நடனம், குமாரி வித்யாமூர்த்தி, SR ராஜு அப்படின்னு நடிப்பு பட்டாளம் நிறைந்த படமாக திருவருட்செல்வர் அமைஞ்சது. இந்த சிலையத்தான் பாரு, வர்ணிக்க முடியாத அழகு, அற்புதமான வேலைப்பாடு. எல்லா சிலைகளுமே பிரமாதமா இருக்கு. செய்த கலைஞனுக்கு 1000 அள்ளி கொடுக்கலாம். நீங்க யாரை கட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க? மன்னிக்கணும், நாங்க வெளியூர் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க செய்த சிலைகளை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். வந்து நீங்க இந்த சிலைகளை விலைக்கு கொடுக்கறதா இருந்தா? இது கலை சார், கலை. நான் பிறக்கும் போதே என் கூட பிறந்த கலை. கேவலம் காசுக்காக கலையை விற்பதா? வயிற்று பிழைப்புக்காக கலையை விலை கூறுவதா? என்னால முடியாது சார், முடியாது. நான் பட்டினி கிடந்த சாக தயார். ஆனா இந்த பாவமான காரியத்தை மட்டும் என்னால செய்யவே முடியாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல. தயவு செஞ்சு நீங்க போங்க சார். ஏதோ ஆசைப்பட்டு கேட்டோம். சரி வர்றோம். இல்லைங்க, இங்க வாங்க. நீங்க பிரியப்பட்டு தானே இந்த சிலைகளை கேட்டீங்க? ஆமா. எடுத்துட்டு போங்க. இந்த சிலைக்கு 1000 கொடுக்கலாமே. 1000 என்ன, இன்னும் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனா இப்ப என் கையில இருக்கிறது இவ்வளவுதான். தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி இதை வச்சுக்கணும். பாபு வர 100 ரூபாய். சிவாஜி, சேக்கிழார், மன்னர், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், அப்பர் ஆகிய கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்தாரு. ஜெமினி கணேசன் சிவபெருமான் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. பிரபல நடிகையாக பின்னாட்கள்ல வலம் வந்த ஸ்ரீவித்யா அவர்கள் இந்த படத்துல தான் அறிமுகமானாங்க. ஸ்ரீவித்யா அவர்களுடைய தாய் ML வசந்தகுமாரி பிரபல கர்நாடக இசை பாடகி. தந்தை கிருஷ்ணமூர்த்தி நகைச்சுவை நடிகர். தன்னுடைய 14வது வயதுல திருவருட்செல்வர் படத்துல ஸ்ரீவித்யா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. திருவருட்செல்வரில் ஸ்ரீவித்யா அவர்களின் பெயர் வித்யாமூர்த்தி அப்படின்னு
அவங்களுடைய அப்பா பெயருடன் இணைந்து வரும். சாவித்ரி அவர்களுக்கு கணவராக முதலும் கடைசியுமாக முத்துராமன் காட்சியளித்தாரு. வணக்கம் செட்டியார. என்னையா வணக்கத்துக்கு பதில் வணக்கம் காணோம்? அது கூட காசு கொடுக்கணுமா அவன் கடையில? தம்பி, உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. நான் வியாபாரத்தை கவனிக்கணும் பாருங்க. என்ன இங்க கூட்டம் இப்ப நவுந்து போகுது, வியாபாரத்தை கவனிக்கிற? நானும் சும்மா வரலையா, வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். என்ன வியாபாரம் பண்ணவா? ஆமா, ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் மூட்டை கட்டு. தம்பி, ஏற்கனவே 20 ரூபாய் பாக்கி நிக்குதுங்களே. செட்டியார, நான் யாரையும் மோசம் பண்ண மாட்டேன். இந்த பணம் பழைய பாக்கி எடுத்துக்கிட்டு நான் கேட்டதை கொடு. என்ன 100 ரூபாயா? ஆமா, 100 ரூபாய். என் உழைப்புக்கு கிடைச்ச கூலி, நான் சம்பாதிச்ச பணம். தம்பி, இந்த பாருங்க, என் பழைய பாக்கி குடுக்காட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் இங்க வேண்டாம். இது நல்லா இல்ல. நீ என்ன சொல்ற? பின்ன என்ன, நீயே பாரு, இது செல்லாத நோட்டு. என்ன சொன்னீங்க? இது செல்லாத நோட்டு. ஏப்பா, இந்த மோசடிக்கு நான் தானே கிடைச்சேன்? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் மோசக்காரன் இல்ல செட்டியார். என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நான் மோசக்காரன் இல்லை. யாரோ 2 பெரிய மனுஷன் வந்து என்னுடைய பொம்மையை வாங்கிக்கிட்டு அதுக்கு விலையா கொடுத்த பணம் இது. இது செல்லாத நோட்டா இருக்க முடியாது, இருக்கவே கூடாது. செட்டியார், இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய வியர்வை, என்னுடைய ரத்தம், என்னுடைய உயிரை இந்த பணம் தான். செட்டியார், தயவு செஞ்சு இன்னொரு தடவை நல்லா பாருங்க. ஐயோ, என் தாயின் நம்பிக்கை, என் பார்வின் கோரிக்கை, என் லட்சியம் எல்லாமே இந்த பணத்தில் தான் அடங்கி இருக்கிறது. இது செல்லாதென்றால் எல்லாமே பாழ்தான். நான் வேணும் நான் சொல்றேன், 4 பேர்த்த கேட்டு பாரு. ஐயா, இந்த ரோட்டு செல்லுமா? பாவம், எங்கப்பா ஏமாந்த? நீங்களெல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் தான் நான் ஏமாந்தேன். திருவருட்செல்வர் இந்த படத்துல திருநாவுக்கரசர் என்கிற வேடத்தில் 80 வயது முதியவராக அசத்தலான நடிப்பை கொடுத்திருப்பாரு. அப்பர் வேடத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு காஞ்சி காமகோடி பீடத்தின் காஞ்சி பரமாச்சாரியால் ரசிக்கப்பட்டது. இந்த படத்துக்கு கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதினாரு. மன்னவன் வந்தானடி பாடலை பாடிய பி. சுசீலா அவர்கள் ஸ்டூடியோவில் சிவாஜி அவர்கள் இருந்ததால இந்த பாடலை பாட ஆரம்பத்துல பதட்டமாக இருந்ததாக பின் நாட்கள்ல நினைவு கூர்ந்தாங்க. இதை கவனித்த நடிகர் சிவாஜி அவர்கள் ஸ்டூடியோவை விட்டு வெளியே வர சுசீலா அவர்கள் பாடலை பதிவு பண்ணாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முதல் கதையில் சிவாஜி அவர்கள் ஓர் அரசர். நடனமங்கை பத்மினி அவர்களின் அழகில் மயங்கி அவரை அடைய பத்மினியின் வீட்டிற்கே போவாரு. பத்மினி அவருக்கு அறிவுரை சொல்லி ஆன்மீக பாதையில் திருப்பி விடுவாங்க. இன்னொன்றில் சலவை தொழிலாளி திருக்குறிப்பு தொண்டராக நடிச்சிருப்பாரு. தில்லைவாழ் பார்ப்பனர்கள் மத்தியில் பெரிய புராணத்தை சமர்ப்பிக்கும் சேக்கிழராக பவ்யமான நடிப்புல அசத்தி இருப்பாரு. அனைத்திற்கும் சிகரம் வைத்தது அப்பர் கதாபாத்திரம். உள்ளூர் மேக்கப்காரரை வைத்து 80 வயது தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு. திருவருட்செல்வர் அப்பர் கதாபாத்திரம். அவர் முன்னரே 6 மணமே 6 என்று ஆண்டவன் கட்டளையில் ஒத்திகை பார்த்துவிட்டு கடலையும் சாப்பிட்டு விட்ட ஒன்று. துறவு அமைதி கலந்த ஒடுக்கமும் செயல்பாடு நிறைந்த பழுத்த முதுமையும் அவர் தான் நேரில் கண்டு பதிய வைத்த காஞ்சி பெரியவர் முன்மாதிரியாக வைத்து நடித்த விதம், நடிகர் திலகத்தின் நடிப்பின் வீச்சு, பிராட் ஸ்பெக்ட்ரம், இரு வேறுபட்ட துருவ நிலைகளை துரித தயாரிப்பில் அடையும் மேதைமை, அவரால் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை அப்படின்னு உலகத்துக்கு ஓங்கி சொன்னது. இந்த கதாபாத்திரம் ஒரு குறிஞ்சி மலர். அந்த 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவரின் ஒப்பனைக்கு அன்றைய காலகட்டத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாத அளவு சித்திரவதையை ஒத்த கஷ்டம். அந்த நடை அவர் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்த அதிசய பாடம். ஒரு கூன் வந்த புத்துயிர் போடு இயங்கும் முதியவரின் பேலன்ஸ் தடுமாறும் துரித நடை. வி வடிவில் பாதத்தையும் யூ வடிவில் முட்டியையும் வைத்து அவர் நடக்கும் விதமே அந்த கதாபாத்திரத்தின் பாதி வேலையை செய்து. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெளியான திருவருட்செல்வர் என்ற திரைப்படம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்றும் கூட அந்த திரைப்படம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் 80 வயது நிரம்பிய அப்பர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த நேரத்தில் சிவாஜி அவர்களின் வயது 40 தான் இருக்கும். படங்களில் நடிக்கிறோம், கதாநாயகியோடு டூயட் பாடுகிறோம்,
சண்டை காட்சியில் நடிக்கிறோம் அப்படின்னெல்லாம் வெறுமனே இல்லாமல் நடித்த அத்தனை படங்கள்லையும் கதாபாத்திரமாகவே வாழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடனும் முழு ஈடுபாட்டுடனும் அவர் இருந்ததனால்தான் காலம் கடந்தும் அவர் படங்கள் பேசப்படுகின்றன. 80 வயதுள்ள அப்பராக நடிக்க வேண்டுமென்றால் முதுகு கூன் விழுந்து நடக்க தடுமாறுபவராக, முகமெல்லாம் சுருக்கமுடையவராக நடிக்க வேண்டும். தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்றைய காலகட்டத்தில் இதை செய்வது மிகவும் எளிது. வெளிநாடுகளிலிருந்து மேக்கப் கலைஞர்களை வரவழைத்து நாம் நினைத்தபடி எல்லா சித்து வேலைகளும் செய்ய முடியும். எந்த வசதிகளும் இல்லாத அந்த காலகட்டத்தில் முதியவராக நடிக்க வேண்டுமென்றால் அதை தன்னுடைய நடிப்பால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். திருவருட்செல்வர் படத்தை இன்று பார்க்கும்போது சிவாஜி அவர்கள் அதை செய்தது வியப்பாக தான் தோன்றும். கூன் விழுந்த வயதான முதியவராக புருவத்துக்கு மேலே கை வைத்து கொண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தது மிக அற்புதமாக இருக்கும். வெயில் அதிகம் இருந்தால் கண் கூசாமல் இருக்க புருவத்திற்கு மேலே கை வைத்து கொண்டு நாம் பார்ப்போம். ஆனால் வயது அதிகமான முதியவர்கள் பார்வை திறன் குறைவு காரணமாக இயல்பாகவே அவ்வாறுதான் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முடியும். அதற்கான இன்ஸ்பிரேஷன் சிவாஜி அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? நடிகர் சிவாஜி அவர்களிடம் பேட்டி எடுக்கையில் இது பற்றி கேட்டிருக்காங்க. அதற்கு சிவாஜி அவர்கள் காஞ்சி பெரியவர் என அழைக்கப்படுகிற சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் தான் இந்த கதாபாத்திரத்துக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை அவரை சந்திக்க சங்கர மடத்திற்கு சிவாஜி அவர்கள் போயிருக்காரு. சிவாஜி அவர்கள் உள் நுழைகையில் காஞ்சி பெரியவர் சுருங்கிய கண்களுடன் புருவத்திற்கு மேலே கை வைத்து கொண்டு சிவாஜி அவர்களை பார்த்திருக்காரு. அந்த காட்சி சிவாஜி அவர்களின் மனதிற்குள் ஆழமாக பதிந்துவிட்டது. அதுக்கப்புறம் அப்பர் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது அதை பயன்படுத்தி கொண்டார். சுவாமி, சுவாமி, இந்த தெருக்கோடியில் நீங்கள் படுத்து கிடக்க நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ? உங்கள் பொன்னான திருமேனி மண்ணில் கிடப்பதா? அதை பார்த்த பின்னும் இந்த பாவி உயிர் வாழ்வதா? பாருங்கள் சுவாமி, பாருங்கள், என் இல்லத்திற்கு வருகை தாருங்கள். தேவதேவியின் தாயா இப்படி பேசுவது? ஆம் சுவாமி, என் பெண் மேல் உங்களுக்கு உண்மையான பிரியம் இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்க்கவே சற்று கடுமையாக பேசிவிட்டேன். புறப்படுங்கள். நான் காண்பது கனவல்லவே? நிச்சயமாக நினைவுதான். பாருங்கள், வந்து என் இல்லத்திற்கு சிறப்பு தாருங்கள். அந்த அரங்கனின் விளையாட்டே விளையாட்டு. பெண்புத்தி பின்புத்தி என்ற பேதமையில் பேசிவிட்டேன். அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள். என் பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவள் வாழ்ந்தால் உங்களுடன் தான் வாழ வேண்டும். இனி அவளை காக்க வேண்டியது உங்கள் கடமை. கண்ணும் இமையும் போல் வாழ்வோம். அவளை பற்றிய கவலை இனி தங்களுக்கு தேவையில்லை. விப்ரநாராயணரே, உங்களையும் தேவதேவியின் குடும்பத்தினரையும் சோழ மன்னரின் கட்டளைப்படி கைது செய்து அழைத்து போக வந்திருக்கிறோம். என்னை கைது செய்யும்படி சோழ மன்னன் கட்டளையா? என்ன காரணம்? அரங்கன் கோயிலைச் சேர்ந்த பொன்பற்றிலையும் ஆபரணங்களையும் உங்கள் பணியாளர் ரங்கனை கொண்டு திருடி வரச் செய்து அதை தேவதேவியின் தாயாரிடத்திலே கொடுத்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவா, என்ன சோதனை! கோவில் பொருளை நான் திருட சொன்னேனா? அதை ரங்கன் கொண்டு வந்து கொடுத்தானா? இது என்ன நாடகம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஒன்றும் புரியவில்லையா? நீங்கள் கொடுக்க சொன்னதாகத்தானே ரங்கன் பொன்பட்டிலையும் ஆபரணங்களையும் நேற்றிரவு என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அது உங்கள் சொந்த பொருள் என்று நம்பியல்லவா நானும் வாங்கிக் கொண்டேன். அம்மா, என்ன உளறுகிறாய்? நான் ஒன்றும் உளரவில்லை. இவர் கொடுக்க சொன்னதாகத்தான் ரங்கன் கொண்டு வந்து கொடுத்தான். அது திருட்டு பொருள் என்று தெரியாமல் நானும் வாங்கிக் கொண்டேன். எங்கே இந்த ரங்கன்? ரங்கனையும் அவன் கொடுத்த விவரத்தை சொன்ன இந்த வீட்டு பணிப்பெண்ணையும் ஏற்கனவே கைது செய்து வைத்திருக்கிறோம். இல்லை, இல்லை, என்னால் இந்த சம்பவத்தை நம்பவே முடியவில்லை. என் சுவாமியின் விவேகத்திற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று யாரோ செய்த சதி இது. உங்கள் நியாயத்தை எல்லாம் சபையில் வந்து கூறுங்கள். நீங்கள் அனைவரும் உடனடியாக எங்களுடன் புறப்படுங்கள். சுவாமி, என் வீடு தேடி வந்ததற்கு தங்களுக்கு கிடைத்த பரிசா இது? தேவி, நம்மை தம்பதிகளாக பார்ப்பதை விட தவறு செய்த குற்றவாளிகளாக காண விரும்புகிறான் அரங்கன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.